மேய்ந்து திரிவன பசுக்கள் ஐந்து கண்டபடி அதை மாத்துறது யார் கையில்? கள்ள புனல் ஐந்தும் நல்ல புலனாச்சே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அடக்கம் எதுக்கு அண்ணா? அமரருள் வைக்கிறதுக்கு. அமரருள் வைக்கிறதுன்னா என்ன? செத்து போகிறதுக்கு இல்லை, வாழ்கிறதுக்கு. புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. கண் இல்லைன்னா கலர் இல்லை, வண்ணங்கள் இல்லை, அழகு இல்லை. காது இல்லைன்னா ஓசை இல்லை, மூக்கு இல்லைன்னா வாசம்லாம் இல்லை, நாக்கு வாயம் இல்லைண்ணா, தோல் இல்லைண்ணா, புலன் இல்லைண்ணா, புலனற்ற ஒரு வாழ்க்கை. நல்லா யோசிச்சு. இங்கே இது மறுத்துச்சு, உனக்கு என்ன ஆகும்? அப்படியே மறுத்துச்சு, ஒன்றுமே ஆகாது. உள்ள என்னென்னவோ தோணும். அது உனக்கு தெரியும். ஒரு சில காலத்தில் எல்லா ஆண்களுக்கு இது ஒரு பிரச்சனை இருக்கும். ஒரு நாள் ஒன்றுமே செய்ய முடியாமல் தொங்கிட்டு இருக்கும். ஏந்துக்கணும் ஏந்துக்கணும் ஏந்துக்கணும். உன் புலநடுக்கெல்லாம் மட்டா போயிடுச்சு. என்ன ஆல்மா போய் வள்ளூர் போய் படிப்பேன். புலநடுக்கம் சார் ஏற்கனவே அடங்கிச்சு போடான்னுவேன். புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு? இப்போ புலம் நடக்கலாமா வேணாவா? புலம் நடக்கூடாது, ஆளணும். அந்த ஆள் அவர் என்ன, அவருக்கு என்ன தெரியுமோ அவர் என்ன பண்ணிட்டு போயிடுறாரு. அவர் புலநடக்கம் சொல்லிட்டு போயிடுறாரு. ஏன்னா அந்த காலத்தில் புலநடங்காமல் வாழ முடியும். வாக்கிய காலத்தில் இருக்குது. ஓடையில் படுத்துக்கலாம். அடுத்த முன்னாடி மட்டும் பார்க்காதீங்கடா. எவனா விருப்பப்பட்ட எவங்கிட்டனா போக்கோ இல்லை கிழால், காதல் கிழத்தி, காதல் கிழால், இப்படிலாம் வச்சுருந்தானுங்க லிஸ்ட்டு போட்டு. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? பிறன்மனை பேர் நோக்காத பேராண்மைன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் என்ன வந்துக்குதே? ஒருத்தன் டான்ஸ் ஆட பார்க்க போய் இட்னு வந்துருப்பானா, பொண்டாட்டி இருப்பானா, இட்னு வருவோம் நம்ம. ஆக்சுவலாக அவன் தான் ஆம்பளை கழுகு. இவனே போயிட்டு இருக்கிறான் வீட்டோட மாப்பிள்ளையா. யார் அந்த கேவலை? அந்த கோவலை. புரியுதா? வீட்டோட மாப்பிள்ளையா யார்கிட்ட போவாங்க? தாலி கட்டி தானே போவாங்க. வெச்சக்காரி வீட்டுக்கே போயிட்டு இருக்கிறான். எப்பேற்பட்ட ஆள்? அந்த மாதிரி சிங்கலாம் வந்துது அந்த காலத்தில். அவரும் புலநடக்கம் பற்றி பேசுகிறார். புரியுதா? இப்போ இருந்து எந்த புலனுமே வேலைச்சிருக்கல. சாப்பிட்றதுல சோறு சரி கிடையாது, கறி சரி கிடையாது, மீன் கிடையாது, வாழ்க்கை இல்லை, எல்லாம் போர் அடிக்குது. பணம் சம்பாதிக்கலாம், எல்லாம் பணம் ஓடுனுக்கிறானுங்க. எங்கே என்ன பண்ணுது உனக்கு? ஏன்னா ஒரு அழகான சினிமா ட்ராமா பார்க்கும்போது தான் நான் வேலை செய்கிறேன்னுக்கு. ஏதோ இருந்து சச்சங்குது, ஏதோ பார்க்கலான்னு வந்தாக்கா அதுவும் பக்கத்தில் பொன்னாடி விட மாட்டேன்றான். இந்த ஆள் பேச்சியாக கேட்டுனுக்கிறேன்றான். நீ பேசினும் போது உனக்கு திட்டினா தெரியுமா? நீ போய் உட்காந்துட்டு சிரிச்சுட்டு வந்தேன். கண்ணுங்க அர்த்தமாக பார்த்துன்னு உனக்கு எடுத்து பிட்டை போட்டு காமிப்பாங்க.